ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், உலகம் சுற்றும் வாலிபனிடம் சிக்கி கொண்ட சிவாஜியின் 4 100 நாள் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் வெற்றியை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. 1973 வெளிவந்த படம் முதலில் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்டு எம்ஜிஆர் நடித்த படம். எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா, சந்திரகலா, அசோகன், நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம். பல தடைகளையும் மீறி வெளிவந்த படம். வசூலில் சக்கை போடு போட்ட படம். ரெக்கார்டு பிரேக் ஏற்படுத்திய படம். இதற்கு முந்தைய படங்களின் வசூலை முறியடித்த படம். நீண்ட நாட்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படமே வசூலில் முன்னணியில் இருந்தது. திரையிட்ட பல இடங்களில் மிக பெரும் வெற்றி பெற்ற படம். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன். பாடல்கள் மிகவும் சூப்பராக அமைந்தது. உலகம் சுற்றும் வாலிபன் வெற்றியை பற்றி இப்போவும் பலர் மீடியாவில் சொல்லிக்கொண்டுதான் வருகிறார்கள். அடுத்து 1973 வெளிவந்த சிவாஜியின் 4 100 நாள் படங்களை பார்ப்போம். பாரத விலாஸ், ராஜராஜ சோழன், எங்கள் தங்கராஜா, கௌரவம். இந்த 4 படங்களும் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களாகும். இவற்றில் எங்கள் தங்கராஜாவும் கௌரவமும் மிக நல்ல வெற்றி பெற்ற படங்கள். வசூலில் நல்ல வெற்றியை பெற்றது. 1973 எம்ஜிஆருக்கு 2 படங்கள் மட்டுமே வெளிவந்தது. மற்றொரு படம் பட்டிக்காட்டு பொன்னையா. இந்த படம் 100 நாட்கள் ஓடவில்லை. சிவாஜிக்கு 4 100 நாள் படங்கள் வந்தாலும் நல்ல வெற்றியை கொடுத்தாலும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் வசூலை நெருங்க முடியவில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் மதுரை மீனாட்சி தியேட்டரில் 233 நாட்கள் ஓடியது. சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டரில் 213 நாட்கள் ஓடி 200 நாட்களை கடந்து ஓடிய படமாகும். சிவாஜிக்கு 4 100 நாள் படங்கள் கிடைத்தும் ஒரு வெற்றி தான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் வசூல் என்று பார்க்கும் பொழுது உலகம் சுற்று வாலிபன் படம் இமாலய வெற்றியை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது. மேலும் மேலும் மாறி மாறி இன்று வரைக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை திரையிட்டு கொண்டுதான் வருகிறார்கள். இன்றும் நல்ல வசூல் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. நல்ல லாபத்தையும் ஈட்டி கொண்டுதான் வருகிறது. சரி வியூவர்ஸ், இந்த கடத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன். நன்றி.